எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை வரிசையில். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்தும் உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை செய்விருக்கின்றோம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். முடிவெளி தத்துவம் என்பது மனிதர்களின் படைப்பமைப்பை விரிவாக சொல்லக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கின்றது. அந்த தத்துவம் என்பது சிந்தனையாக உணரப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய மனம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அதை பராமரித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கு ஒரு உத்வேகம் உண்டாகும். அந்த வழிமுறைகளில் ஒரு தொடர்ச்சியான பிடிப்பு உருவாகும். இந்த அடிப்படையில் முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை நாம் செய்யலாம். அகில உலகங்களை எல்லாம் படைத்த மகா சக்தியே என்னையும் படைத்தது. நான் ஒரு மனிதன். பரந்து விரிந்து எல்லையற்றதாக இருக்கும் இந்த மகா அண்ட வெளியில் பூமி எனும் சிறு கிரகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பூமியின் இயக்க விதிகளுக்கு நான் உட்பட்டவன் என்பதை உணர்கின்றேன். என்னை படைத்த மகா சக்தி இந்த பூமியில் நான் வாழ்வதற்கான ஒரு காலத்தவணையை வரையறுத்து அமைத்திருக்கின்றது. நான் இங்கே நிரந்தரமாக இருந்துவிடக்கூடிய படைப்பாக இல்லை என்பதை உணர்கின்றேன். இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக உணவு, நீர், காற்று மற்றும் பல்வேறு பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் இறைவனால் எனக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் உணர்கின்றேன்.
எனக்குள் பரிசுத்தமான உயிர் எனும் இயக்க ஆற்றல் நிலை கொண்டுள்ளது. அந்த மகத்துவமிக்க மறைவான ஆற்றலை கொண்டே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த புனிதமான ஆற்றலே எனது இருப்பை உயிர்ப்புள்ளதாக வைத்திருக்கின்றது. நான் உயிரோடு இருக்கின்றேன். என் உயிரை நான் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனம் என்னுடைய மனம்தான் எனது உயிரை உணர்கிறது. எனது மனதைக் கொண்டே நான் அனைத்தையும் உணர முடியும். எனது மனம் எனது படைப்பமைப்பின் பிரதான மையமாக இருக்கின்றது. என்னுடைய மனம் மறைவானது. என்னுடைய மனதில் உணர்வுகள், உணர்ச்சிகள் நிறைந்திருக்கின்றன. எனது மனதைக் கொண்டே எனது வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனதைக் கொண்டு என்னுடைய மனதையே இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பருவுடல், செல்கள், திசுக்கள், தசைகள், நரம்புகள், எலும்புகள், உறுப்புகள், இரத்தம் ஆகிய பல்வேறு தோற்றமான பருக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டதாக எனது பருவுடல் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய இந்த பருவுடல் கட்டமைப்பினுள் எந்த அளவுக்கு உயிராற்றல் நிறைவாகவும் தரமாகவும் பாய்கின்றதோ அந்த அளவுக்கு என்னுடைய உடல் நேர்த்தியுடனும் ஆரோக்கியமாகவும் இயங்க முடியும். என்னுடைய உடல் எனும் அழகிய அமைப்பை நான் உணர்கின்றேன். என்னுடைய தலையின் மீது நான் கவனம் வைத்து அந்த பரப்பை நான் உணர்கின்றேன். என்னுடைய நெற்றி, என்னுடைய கண்கள், என்னுடைய மூக்கு, என்னுடைய உதடுகள், பற்கள், நாக்கு, என்னுடைய காதுகள், என்னுடைய கன்னங்கள், என்னுடைய தலைமுடி, இந்த தலைப்பகுதிக்குள் இருக்கக்கூடிய நரம்பு குவியலாம், மூளை, இன்னும் எத்தனை எத்தனை அற்புதமான அமைப்புகள் என்னுடைய தலைப்பகுதியில் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் உணர்கின்றேன். என்னுடைய தோள்பட்டைகளை நான் கவனிக்கின்றேன். எனது இரு கைகளையும் நான் கவனிக்கின்றேன். என்னுடைய கை விரல்களை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய உள்ளங்கை, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய தனித்துவமான அந்த ரேகைகள், இவைகளை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய மார்பு பகுதியை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய வயிற்று பகுதியை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய முதுகு பரப்பை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய இந்த மார்பு மற்றும் வயிற்று பரப்புகளில் என்னுடைய உள்ளுறுப்புகளை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய நுரையீரல், என்னுடைய இதயம், என்னுடைய மண்ணீரல், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகங்கள், கல்லீரல், பித்தப்பை, இந்த உறுப்புகளெல்லாம் என்னுடைய உயிராற்றலை பயன்படுத்தி கொண்டு ஜீரணம், கழிவு நீக்கம், உயிர் சத்துக்களை பிரித்தல் என முக்கியமான வேலைகளை செய்து கொண்டு தொடர்ச்சியான இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன.
இந்த இயக்கத்தில் ஒன்றையும் நான் உணரக்கூடிய தன்மையில் இல்லை. அவ்வளவு லேசான தன்மையில் என்னுடைய உடல் இயக்கத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இரு கால்களையும் நான் கவனிக்கின்றேன். என்னுடைய உடலை தாங்கி இருக்கக்கூடிய என்னுடைய இரு கால்கள். அந்த கால்களின் ஊடே பரவக்கூடிய உயிராற்றல். என்னுடைய பாதம் இந்த பூமியோடு நெருங்கிய தொடர்பில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாதத்தை கொண்டே நான் பூமியில் நிலை பெற்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முழு உடலையும் நான் கவனிக்கின்றேன் நன்றி உணர்வோடு. இறைவனே, என்னை அழகிய அமைப்பில் நீ படைத்திருக்கின்றாய். என்னை போன்ற ஒரு உடல் அமைப்பு இந்த உலகத்தில் எங்கும் இல்லை. நான் முற்றிலும் தனியானவன், தனித்துவமானவன் என்பதை நான் உணர்கின்றேன். என்னுடைய உடலை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய இந்த பருவுடலுக்கான அதன் இயக்கங்களுக்கான உயிராற்றல் என்னுடைய மனதை கடந்தே உடலை வந்து அடைய முடியும் என்ற என்னுடைய படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விளக்கத்தை நான் இப்போது தெளிவாக உணர்கின்றேன். எனது உடலுக்கான உயிராற்றல் எனது மனதை கடந்தே எனது உடலை அடைய முடியும் என்ற படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விளக்கத்தை நான் இப்போது தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனம் அமைதி, சமாதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, தியாகம், நன்றி செலுத்துதல், மற்றவர்களின் நன்மைகளில் மகிழ்வு கொள்ளுதல், இறையச்சம் கொள்ளுதல் ஆகிய நல்ல குணங்களால் நிறைந்து தூய்மையானதாக இருக்கும்போது என்னுடைய உயிராற்றலானது என்னுடைய பருவுடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவ முடியும். இதுதான் என்னுடைய பருவுடலின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை என்பதை எனக்குள் இப்போது நான் நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். எனவே என்னுடைய மனம் எப்போதும் உணர்வுகள் எனும் நல்ல குணங்களால் நிரம்பியதாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை என் மனதில் நான் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனம் கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை, துரோகம், நன்றி மறத்தல், இறை நிராகரிப்பு ஆகிய கெட்ட குணங்களால் தீண்டப்பட்டு அசுத்தமானதாக ஆகிவிடும்போது என்னுடைய உயிராற்றலானது என்னுடைய பருவுடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவுவதில் தடைகளும் குறைபாடுகளும் ஏற்படுகின்றது. இதுதான் எனது நோய்களுக்கும் வறுமைக்கும் அடிப்படை என்பதை நான் எனக்குள் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஒரு எச்சரிக்கையாக எனக்குள் நானே இதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனவே என்னுடைய மனம் உணர்ச்சிகள் எனும் கெட்ட குணங்களால் ஒரு சிறிதும் தீண்டப்படாமல் எப்போதும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இப்போது என் மனதில் நான் கொண்டிருக்கின்றேன். என்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆழமாக என்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய படைப்பின் அம்சங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக இப்போது நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய படைப்பம்சங்களின் மையமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனதின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு எனக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே என்னுடைய மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள, அதனை தூய்மைப்படுத்திக் கொள்ள, அதனை அதனுடைய மகத்துவத்தில் நிலைப்படுத்திக் கொள்ள நான் உறுதியான விருப்பத்தில் இருக்கின்றேன். இதை நான் என்னுடைய வாழ்வின் முதன்மை கடமையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றேன்.
இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் இந்த செயலை கொண்டே என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய திருப்திக்கு நான் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை முதன்மையானதாக நான் கொண்டிருக்கின்றேன். இறைவனே, எனக்கு நீ உதவி செய்வாயாக. உன்னைத் தவிர உதவி செய்பவன் இல்லை. மூச்சின் மீது கவனம் கொள்ளுங்கள். இயல்பான மூச்சோட்டம் இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சையும் உள்வாங்கும்போது நம்முடைய உணர்வு இறைவன் புறத்திலிருந்து இந்த உயிர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இறைவன் நமக்காக இதனை படைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். நாம் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். நேரடியான அத்தாட்சி இது. இறைவனுடைய உயிராற்றலை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும் கவனிக்க. மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். மூச்சை கவனிப்பதிலிருந்தும் மனம் எண்ணங்களின் பின்னால் போனாலும் பரவாயில்லை. மீண்டும் உணர்வுடன் கூடிய கவனத்தை மூச்சோடு கொண்டிருக்க திரும்பிவிடுங்கள்.
மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சும் கவனிக்கப்பட வேண்டும் உணர்வுடன். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். தியானத்தின் நோக்கம் நம்மை செயல் வீரர்களாக ஆக்குவதுதான். நம்மை செயல் புரியக்கூடியவர்களாக ஆக்குவதுதான். செயல் என்பது உடலை கொண்டு செய்யப்படுவது. உடலுக்கான கட்டளைகள் மனதிலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது. மனம் அதற்குரிய கண்ணியத்தில், தகுதியில், இறை பொருத்தத்தில் இருக்கும்போதுதான் உடலுக்கான கட்டளைகளில் நன்மைகள் இருக்கும். நற்செயல்களுக்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் பதியப்படுகிறது. பதியப்படுகிறது என்பதை தாண்டி அதுதான் நம்முடைய அடுத்த அசைவுக்கான தூண்டலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனமாக உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம், ஒரு செயல் வெளிப்படுதுன்னா, அதை ஒத்த இன்னொரு வார்த்தையும், அதையொத்த இன்னொரு எண்ணமும், அதையொத்த இன்னொரு செயலும் அடுத்து வெளிப்படுவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால், அது இன்னொன்றை தூண்டும். நம்ம கடந்த வகுப்புல கூட பேசணும். மந்த்லி ஒன்ஸ் மது குடிக்கிறது தப்பாங்க. அது மந்த்லி ஒன்ஸ் குடிக்கிறோமா, 2 மாசத்துக்கு ஒரு தடவ குடிக்கிறோமான்றது விஷயம் இல்ல. குடிக்கிறோமா, தவறுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு தவறு இன்னொரு தவற செய்யறதுக்கு தூண்டும். சின்ன விஷயத்துல தவறுனா கூட, அது மெல்ல மெல்ல நமக்கு தெரியாம வளர்ந்து, 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 வளர்ந்து பெரிய விஷயத்துல தவறுற மாரி நம்மள செஞ்சிரும். அதுக்குன்னு ஒரு டீமே வேல பார்க்குறாங்க. அதை நாம் கெட்ட சக்திகள், ஷைத்தான்கள் என்று அழைக்கின்றோம். இறைவன் அது குறித்து எச்சரிக்கின்றான். நம்முடைய மன இச்சைகள் தான் அவர்களின் ஆயுதங்கள். எனவே அதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிறிதும் தவறக்கூடாது. தவறு தவறு. எனவே மனம் எவ்வளவு முக்கியமானது, அதனுடைய பராமரிப்பு எவ்வளவு முக்கியமானது. இந்த உலகத்திலேயே ஒரு உருப்படியான காரியம் ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், அது தனி மனித மனதை சமநிலை தன்மைக்கு உட்படுத்துவதற்கான செயல்முறைகள் தான். வேறு எதுவுமே உலகத்தில் முக்கியம் கிடையாது. அந்த அடிப்படையில் இறைவழி தியானம் என்பது. இன்னும் எந்த ஒரு ஆன்மீக வழிமுறையாக இருக்கட்டும், நிச்சயமாக இறைவனுடைய வழிகாட்டலைக் கொண்டு மனிதர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக, அருட்கொடையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடிப்படையில் நாம் மனதை கடந்து, மனதை தாண்டி ஒன்றில் கவனம் செலுத்த வேண்டுமானால், உணவில் கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில வந்து ஒரு 5 மணிக்கு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுல வந்து ஒரு அம்மா வராங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, உணவுகள்லாம் வரிசையா சொல்றாங்க. அந்த அம்மா அதுக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு 10 அவுட் ஆஃப் 5, இதுக்கு வந்து 6 அவுட் ஆஃப் 10, இதுக்கு 8, இதுக்கு 1, இதுக்கு -100 இந்த மாரிலாம் போட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. சரி, இது நல்ல விஷயம் தான். ஆனா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உணவை அறிவைக் கொண்டு பார்க்காமல்,
உணர்வை கொண்டு பார்க்கும்போதுதான் அதில் நமக்கு நன்மை இருக்கிறது. உணவை நீங்கள் அறிவை கொண்டு பார்த்தீர்கள் என்றால், எதையும் சாப்பிட முடியாது. எதையுமே சாப்பிட முடியாது. அறிவு எப்படின்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். 2வது ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதுக்கு அறிவுக்கு அழைப்பு விடுக்கப்படும். இந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி கூட குடிக்க முடியாது. இது அறிவை கொண்டு எதை பார்த்தாலுமே குழப்பங்களும், பயமும் தான் எஞ்சி இருக்கும். உணவை உணர்வை கொண்டு நீங்கள் பாருங்கள். இது இறைவனால் படைக்கப்பட்டது. இதன் மீது எனக்கு ஒரு விருப்ப உணர்வு ஏற்படுகிறது. இந்த உணவு நன்மை என்பதை நான் என்னுடைய புரிதல்களைக் கொண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட ஞானங்களைக் கொண்டு நான் உறுதி செய்து கொள்கின்றேன். அதையும் தாண்டி இதில் தீங்குகள் இருக்குமானால், இறைவனே இதை எனக்கு நன்மையாக்கித் தா, தூய்மையாக்கித் தா என்ற உணர்வைக் கொண்டுதான் நாம் ஒரு உணவை உட்கொள்ள வேண்டும். இதுல எத்தனை கேலரி இருக்குது? என்ன சத்து இருக்குது? இதெல்லாமே நமக்கு 2ஆம் பட்சம் தான். அது வேணான்னு சொல்லல. அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து, அதன் அடிப்படையிலேயே நம்முடைய உணவுகளை அமைத்துக் கொள்வது என்பது சரியானது அல்ல. எனவே உணவை உணர்வாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எந்த உணவையும் நீங்கள் சாப்பிடுங்கள். பசித்து சாப்பிடுங்கள். நன்றி உணர்வோடு சாப்பிடுங்கள். பொறுமையாக சாப்பிடுங்கள். நன்றி உணர்வு இருந்தால் தான் பொறுமை வரும். அதனால் தான் நன்றி உணர்வு 2வதாக நான் சொன்னேன். நன்றி உணர்வு இல்லாமல் பொறுமை வராது. உணவிலிருந்து உயிர் சக்திகள் தேவை. இப்போ ஒரு கேலரி இருக்குது. 500 கேலரி. நீங்க வாய்க்குள்ள போட்டா 500 கேலரி உங்களுக்கு கிடைச்சிருமா? கிடைச்சிரும். அதுல எத்தன நல்லது, எத்தன தரமற்றதுன்றது யாரு பிரிப்பாங்க? அதை உங்களுடைய ஜீரண மண்டலம் பிரிக்கும். ஜீரண மண்டலம் எதைக் கொண்டு பிரிக்கும்? உயிராற்றலைக் கொண்டு பிரிக்கும். உயிராற்றல் எதை கடந்து வருகிறது? மனதை கடந்து வருகிறது. இந்த அடிப்படை அறிவின் பார்வையில் இல்லை. எனவே நம்முடைய சமுதாயம் என்பது மனித வாழ்க்கைக்கான அடிப்படையான உணவுகளிலேயே தவறாக வழிநடத்தப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவு ஞானங்களுக்கு கீழே, ஞானங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அறிவை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கே தீங்காய் அமையும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இறைவன் உணவை மனிதர்களுக்கு சுகம் தருவதற்காக படைத்திருக்கின்றான். உணவினுடைய உயிரோட்டம் ஆகச் சிறந்தது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் உணவுக்கு பதிலாக மருந்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். மருந்த சாப்பிடுறதுக்கு எந்த கொஸ்டினும் கிடையாது. உணவ சாப்பிடுறதுக்கு 1000 கொஸ்டின்ஸ். இது எப்படி முரண்பாடாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுகத்தை தருவதற்காக இறைவன் படைத்த உணவை விட்டுவிட்டு, அது நஞ்சுகளின் தீங்குகளிலிருந்து உங்களை காப்பதற்காக இறைவன் உணவை படைத்திருக்கின்றான். அந்த உணவை விட்டுவிட்டு நீங்கள் நஞ்சுகளுக்கே போகிறீர்கள். அதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. எதைக் கொண்டு? அறிவைக் கொண்டு. உணர்வின் பக்கம் நாம் இல்லாததனால் தான் உணவிலிருந்து நாம் நஞ்சுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உணவுகள் என்ற வடிவத்தில் நஞ்சுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. மெடிக்கல் ஷாப்ல வாங்கக்கூடிய மாத்திரைக்கும், இன்னைக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு சாப்பிடுறாங்களே, அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. உயிரோட்டம் குறைவானது. அவ்வளோதான். உயிரோட்டம் குறைவான உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உணவைத்தான் இறைவன் மனிதனுக்கானதாக படைத்திருக்கின்றான். மருந்துகளை அல்ல, நஞ்சுகளை அல்ல. நஞ்சுகளை தேர்ந்தெடுத்தது நம்முடைய அறிவுதான். நம்முடைய பலகீனங்களைக் கொண்டு, அந்த பலகீனங்களால் நம்முடைய உணவுகளை நாம் நமக்கானதாக ஆக்கிக்கொள்ள முடியாமல், மீண்டும் அவசரத்தை கொண்டுதான் மருந்துகளை தேர்ந்தெடுக்கிறோம். பொறுமை இருந்திருந்தால் அங்கே அந்த மருந்துகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காது. உணவுகளைக் கொண்டே நாம் உயிரோட்டம் பெற்றிருக்க முடியும். இன்னைக்கு அதுலயும் ஆர்கானிக் உணவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அது நல்லதுதான். அதுல ஒண்ணும் குறை சொல்றதுக்கு இல்ல. ஆனா, உண்மையான ஆர்கானிக் அப்படிங்கிறது மழை பெய்ஞ்சு விளையிறது தான். நீங்கள் கழிவுகளைக் கொண்டு தாவரங்களை, உணவுகளை விளைவித்துக் கொண்டிருக்கும்போது அதில் பூச்சி பிடிக்கும். மழை நீரைக் கொண்டு விளையக்கூடிய தாவரங்களில் பூச்சி பிடிக்காது. உண்மையான ஆர்கானிக் அப்படிங்கிறது மழை நீரை கொண்டு விளையக்கூடியது.
நாம் பூமிகளிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி அதை கொண்டு நாம் தாவரங்களை விளைவித்தாலும் கூட அதுவும் தரத்தில் 2ஆம் கட்டத்தில் தான் இருக்கிறது. மழை பொழிந்து உணவு விளைச்சல்களாக வெளிப்பட வேண்டும். இதுதான் ஆர்கானிக், உண்மையான ஆர்கானிக். இன்னைக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவாயிடுச்சு. நாம் செய்த தவறுகளை கொண்டு இறைவன் நமக்கு அந்த சோதனையை கொடுத்திருக்கின்றான். இருந்தாலும் இறைவன் மன்னிப்பவன். நமக்குள்ள ஒரு ஆர்கானிக் ஃபேக்டர் ஒண்ணு வச்சிருக்கிறான். அது என்னது? லிவர், கிட்னி. நீங்க எத சாப்பிட்டாலும் அந்த ஆர்கன் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தூய்மையான உயிர் சத்தை தான் உங்களுடைய ரத்தத்தில் கலக்கும். அப்ப அதை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அதையும் நாம வந்து பார்த்துக்காம, ஃபுட்லயும் நம்ம வந்து அறிவை கொண்டும், தாழ்ந்த தரத்திலும் உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது, நமக்கு உயிரோட்டம் என்பது எப்படி அமையும்? மனதைக் கொண்டு தான் உணவையே கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மனசு ஆல்ரெடி கெட்டுப்போச்சு. உணவும் கெட்டுப்போச்சு. எங்கிருந்து உயிரோட்டத்தை நாம் பெறுவோம்? உயிரோட்டம் இல்லாமல் உடல் எப்படி வாழும்? இதெல்லாமே இன்னைக்கு மனித சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. ஏனென்றால் நமக்கு உணவு தேவை. இப்ப கிளாஸ் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. சாப்பாடு, உணவு என்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி உணவில் வெளிப்பட வேண்டும். இந்த உணவை நாம் எப்படி அமைத்துக் கொள்ளுகின்றோம்? எத வேணாலும் நீங்க சாப்பிடு. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், வீகன், பெஸ்கடேரியன், எஜிடேரியன் என்னென்னமோ இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு கிளினிக்ல. பெஸ்கடேரியன் அப்படின்னாரு. என்னங்க பெஸ்கடேரியன்? ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன். அது ஒண்ணும் இல்லங்க. நான் வந்து மட்டன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன், பீஃப் சாப்பிட மாட்டேன். மீன் மட்டும் சாப்பிடுவேன்ட்டாரு. சீ ஃபுட். அது எதுக்குங்க அப்படின்னு கேட்டா, அதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, B12 இருக்குது. இந்த மாரிலாம் சொல்றாரு. அதுவும் ஒரு கால்குலேஷன் தான். எதையோ ஒண்ணு சாப்பிட்டுக்குங்க. உங்களுக்கு உணர்வுக்கு பொருத்தமா இருந்தா சாப்பிட்டுக்குங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு. அதாவது உணவை பொறுத்தவரை ஒரே ஒரு ஃபைனலான விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம். இந்த நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அசல் சார சக்தி, உணர்வு சார சக்தின்னு ஒண்ணு இருக்குது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அசல் சார சக்தி வந்து ஒரு உணவை சமைக்காத தன்மையிலிருந்து தான் கிடைக்கும். சமைச்சுட்டீங்கன்னா அசல் சார சக்தி போயிடும் தானே! அப்ப அசல் சார சக்தியை கொண்டிருக்கக்கூடிய, அதே நேரத்தில் சாப்பிடும்போது நல்ல உணர்வு தரக்கூடிய ஒன்றே ஒன்று கனிகள் தான். பழங்கள் தான். இறைவன் தான் அதை மனிதர்களுக்கான முதன்மையான உணவாக ஆக்கியிருக்கின்றார். எனவே நாம் அதிகமாக பழங்களை சாப்பிடுவதற்கு விரும்ப வேண்டும். அதுலயும் மருந்து அடிக்கிறாங்களா? அடிச்சுட்டு போறாங்க விடுங்க. அத நம்ம நல்லா கழுவி, உள்ளேயும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. அது கழுவிக்கிறணும். அதனால நெறைய பழங்கள் இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும் நம்ம உணவுகள். ஏன்னா, அதுல அசல் சார சக்தி இருக்குது. சாப்பிடும்போது நல்ல நல்ல ஃபீல் இருக்குது. இனிப்பான பழங்கள சாப்பிடும்போது, நல்ல உயிரோட்டமான ஒரு விட்டமின்ஸ் அதுலருந்து கிடைக்குது. அதாவது பழங்கள்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மி தான். ஆனா, அந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய உயிர் சக்திகளுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, பாடியோடைய கன்வெர்ட்டிங் எபிலிட்டிய வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கன்வெர்ட்டிங் எபிலிட்டின்னா என்ன தெரியுமா? பாடி வந்து தனக்குள்ள ஒரு சத்து இப்போ உதாரணத்துக்கு இந்த மீன் சாப்பிடுற குரூப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவைங்களுக்கு என்ன சொல்றாய்ங்க, அ ஒமேகா 3 கிடைக்கலங்கிறாங்க. ஆனா பாடினால அத பண்ண முடியும். எதோட எத கலந்தா அத உருவாக்க முடியும்ன்றது உங்க பாடி, உங்க லிவருக்கு தெரியும். அந்த எபிலிட்டிய பூஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த பழங்கள்ல உள்ள உயிரோட்டம் உதவ முடியும். அதனால பழங்கள் நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்டின்னா, உங்கள வந்து உணவு சார்ந்து ரொம்ப சேஃபா அது வச்சிருக்கும். அந்த கன்வர்ஷன். சில தவறான உணவுகள சாப்பிட்டா கூட, அதை எப்படி நீக்குவது என்பது உடலுக்கு தெரியும். கழிவுகள் பல்வேறு வடிவங்களில் மாற்றப்பட்டு தான் வெளியேற்றப்படுகிறது. நமக்கு தெரிஞ்ச கழிவு நீக்க வடிவங்கள் எல்லாம் 4, 5 தான். ஆனா பாடி நெனச்சா எப்படி வேணாலும் மாத்தி சுகமா அத வெளிய இந்த மாரி இந்த கன்வர்ஷன் பண்றது இருக்குல்ல, சத்துக்களை கன்வெர்ட் பண்றது, கழிவுகள கன்வெர்ட் பண்றது. இதெல்லாமே பழங்களை அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு அதிகம் உண்டு. அதுதான் அந்த அசல் சார சக்தியினுடைய மகத்துவம். அதனால பழங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் நெறைய சாப்பிடு. அதுக்கப்புறம் பச்சையா சாப்பிடக்கூடிய உணவுகள் எதெல்லாம் உங்களுடைய உணர்வுக்கு பொருத்தமா இருக்கோ, அந்த உணவுகள்லாம் நீங்க தேர்ந்தெடு.
பழங்கள் சாப்பிடலாம். நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. நட்ஸ் சாப்பிடலாம். சில காய்கறிகள் சிலருக்கு பிடிக்கும். கேரட் எல்லாம் சில பேருக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்கும். நல்லா சீவிட்டு, கழுவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாரி. அதேபோல சில பேருக்கு பால் ஒத்துக்குச்சு அப்படின்னா, மிகப்பெரிய வரம் உங்களுக்கு. நல்ல தரமான பசும்பால் கிடைக்குது. இயற்கையான முறையில கரு உண்டான அந்த ஒரு தன்மையில பிறந்த அந்த பால் கிடைக்குதுன்னா, நிச்சயமாக இறைவனுடைய வரப்பிரசாதம். இறைவன் அனுமதித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான உணவு அது ஆக்சுவலி. அதுல பார்த்தீங்கன்னா, கன்றுக்குட்டிக்கு போக மீதி இருக்கக்கூடிய பாலை அந்த மாட்டினுடைய உடல் மனிதனுக்கானதாக மாற்றி விடுகிறது. கன்வர்ஷன், அகைன் கன்வர்ஷன். ஆனா இன்னைக்கு வந்து பால் அப்படிங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் ஆயிட்டதுனால மிஷின போட்டு உறிஞ்சிடுறாங்கல்ல. அது அது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த மாரி பால் குடிச்சீங்கன்னா நல்லது. கன்னுக்குட்டி குடிச்சிருச்சுன்னா, மீதி பால் அந்த மடியில இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும்? அது வந்து மாட்டுக்கு பாரம் தான். அது என்ன பண்ணிரும்னா, கன்னுக்குட்டிக்கானதா இல்லாம அது வேற விதமா மாத்தி விட்டுரும். அதை நாம் குடித்துக் கொள்ளலாம். அது மனிதர்களுக்கானது. அதனால தான் இறைவன் சொல்றான், அது ரத்தமாக மாறுவதற்கு முன்னாடி அந்த அந்த பால் அது மனிதனுக்கானது. அதுல எல்லாமே இருக்குது. அதுல எல்லாமே இருக்குது. பால்ல இல்லாத எதுவுமே கிடையாது. அத நீங்க என்னதான் காய்ச்சினாலுமே, அதனுடைய சாரம் மாறாது. அதனுடைய உண்மையில் அந்த சாரம் கூடும். அதாவது அந்த அந்த நெருப்பு ஒன்றை சிதைக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் நெருப்பு இந்த பாலினுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும். அதை ஒரு விதமான ஜீரணத்துக்கு உட்படுத்தும். அதனால இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து கனிகள், காய்கறிகள தாண்டி இது வந்து எந்த மாற்றமும் செய்யல. அப்படியே சூடு பண்ணி நம்ம சாப்பிடுறோம். இன்னும் அடுத்து என்ன சொல்றாங்க, நீங்க நேரடி நெருப்பில் பற்ற வைக்காமல், ஆவியில் வேக வைத்த தன்மையில் சாப்பிட இதெல்லாம் சமையல் முறைகள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பான படிநிலைகள். தண்ணி கொதிக்க வைக்கப்படுது. அந்த தண்ணீலருந்து வெளிப்படக்கூடிய அந்த அனலை கொண்டு ஒரு உணவு வேகிறது. அது அடுத்த விதமான தன்மையில இருக்குது. இந்த மாரி. அப்போ சமையல் என்பது ரொம்ப மினிமமான ஒரு தன்மையில இருக்கிறது தான் இங்க விஷயம். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல இப்ப எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, குழம்பு வச்சாங்கன்னா கூட மஞ்ச கலர்ல இருக்கும். நான்வெஜ்ஜோ ஒரு இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆரஞ்சு கலர்ல ஆயிருது. சிவப்பு கலர்ல ஆயிருது. மசாலாக்கள போட்டு அவைங்க பயங்கரமா ஆக்கிர்றாய்ங்க. மிளகு, சீரகம், மஞ்சள், உப்பு பேசிக்கான சில ஸ்பைசஸ். இன்னைக்கு மசாலாக்களுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது ஜீரணத்தை கடினப்படுத்துகிறது அவ்வளோதான். அதனால உணவுகள் விஷயத்துல நம்ம மனசுல ஒரு உணர்வு இருந்ததுன்னா, இயல்பாகவே நமக்கு இந்த உணவுகள் எல்லாம் அமைந்துவிடும். விருப்பம் உண்டாகிடும். அதனால உணவுகளை அதாவது உணவுகள்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து, நாம் எப்படி உணவுகளை சாப்பிடுகிறோம் என்பதிலேயே நாம் கண்டுகொள்ளலாம். ஜீரணம் வந்து அவ்வளவு லேசா, அவ்வளவு சுகமா இருக்கும். இதுதான் இதுதான் வந்து அடிப்படை. எனவே உணவு சார்ந்த இந்த ஞானங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்னும் இன்னும் உயர்வான ஞானங்களை இறைவனிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். இறைவன் நம்மை பாதுகாக்கட்டும். இப்ப இந்த மாசத்திலிருந்து இந்த இறைவழி தியான வகுப்புகள்ல சில கூடுதல் இணைப்புகளை நாம் சேர்க்கின்றோம். அது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டவங்க அத பண்ணிக்கிரலாம். இப்பதான் மிர்தாதின் புத்தகம் படிச்சு முடிச்சோம். ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்டின்னா, இன்னும் நம்ம வந்து அடுத்தடுத்த தன்மைகள்ல நம்முடைய பயணங்களை இன்னும் ஆழமானதாக, உறுதியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இறைவனுடைய நாட்டத்தைக் கொண்டு அது நடக்கும். அதைப் பற்றிய அறிவிப்புகள் வரும். தேங்க் யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.